வணக்கம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னணியில் சதி உள்ளதாக கூறி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் போராட்டம். வினேஷ் போகத்துக்கு அரசு தரப்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டதாக ஒன்றிய அரசு விளக்கம். பதக்கத்தை இழந்தாலும் அனைவரின் மனதையும் வென்று உள்ளீர்கள் என வினேஷ் போகத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. தகுதி நீக்கம் மூலம் சாதனையை குறைத்துவிட முடியாது என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம். மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் செயற்குழு கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனின் மகனான முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமன் கைது. ஏற்கனவே கைதான அருள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸ் நடவடிக்கை. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடல் சீற்றம் காரணமாக நாகர்கோவில் அருகே லெமூர் கடற்கரையில் புகுந்த கடல் நீர். இருநூறு மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் வந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு. ஒட்டன்சத்திரம் பகுதியில் சின்ன வெங்காயம் அறுவடை பயணிகள் தீவிரம். போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை. பெங்களூரு குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி ஒன்றிய அமைச்சர் ஷோபா பேசிய விவகாரம். செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஒன்றிய அமைச்சர் மன்னிப்பு கோருவதாக சரியாக இருக்கும் என உயர்நீதிமன்றம் அதிரடி. ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள முதுநிலை நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக சர்ச்சை. 70,000 வரை விலை நிர்ணயித்து டெலிகிராம் குழுவில் பகிரப்பட்டு உள்ளதாக பரபரப்பு புகார். சந்திரயான் 3 திட்டத்தில் பணியாற்றிய விஞ்ஞானிகள், பொறியாளர்களுக்கு விருது அறிவிப்பு. தமிழகத்தை சேர்ந்த வீரமுத்துவேல் உள்ளிட்ட 33 பேருக்கு கௌரவம். நேபாளத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சென்றபோது ஷிவ்புரி பகுதியில் விழுந்து நொறுங்கியது. கலைஞரின் 6வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. ஓமந்தூரார் வளாகத்தில் உள்ள கலைஞரின் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய ஸ்டாலின் அங்கிருந்து ஆயிரக்கணக்கானோருடன் மெரினா கடற்கரைக்கு ஊர்வலமாக சென்றார். அங்குள்ள அண்ணா நினைவிடத்திலும் அதனைத் தொடர்ந்து கலைஞரின் நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் திரு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். பின்னர் கோபாலபுரம் இல்லத்திற்கு குடும்பத்தினருடன் சென்று அங்குள்ள கலைஞரின் படத்திற்கு முதலமைச்சர் மரியாதை செய்தார். டெல்லி தீனதயாள் உபாத்யாய் மார்க்கில் உள்ள அண்ணா கலைஞர் அறிவாலயத்தில் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவச் சிலை மற்றும் படத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் மலர் தூவி மரியாதை செய்தனர். தமிழினம் இருக்கும் வரை கலைஞர் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் என தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டினர். நாகை மாவட்டம் திருக்குவளையில் கலைஞர் பிறந்த இல்லத்திலும் கலைஞருக்கு நினைவாஞ்சலி செலுத்தப்பட்டது. தாம்பரம், விழுப்புரம், சேலம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் கலைஞரின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனிடையே எக்ஸ் தளத்தில் ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில்,
தமிழ்நாடு அடைந்துள்ள முன்னேற்றங்களை பட்டியலிட்டு அவற்றின் வரலாற்றை சொன்னால் கலைஞரின் பெயர் உயர்ந்து நிற்கும், உயிருடன் நிற்கும் என்று தெரிவித்துள்ளார். கலைஞர் காட்டிய வழியில் அவர் கட்டிய படை பீடு நடை போடும் என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நாளை மறுநாள் நடைபெற இருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டத்திற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பின் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அக்கட்சி தொடர் தோல்வியை சந்தித்தது. அண்மையில் மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக படுதோல்வியடைந்ததை அடுத்து தோல்விக்கான காரணம் குறித்தும் கட்சியை சீரமைப்பது குறித்தும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி 2 கட்டங்களாக ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் குறித்த அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னையில் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் பங்கேற்குமாறு அதிமுகவின் செயற்குழு உறுப்பினர்கள், கட்சியின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோருக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்தும் ஒருங்கிணைப்பு குழுவை அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு அவசர செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பது அதிமுகவினரிடையே பேசு பொருளாக மாறியுள்ளது. இலங்கை அதிபர் தேர்தல் வேட்பாளராக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே போட்டியிடுகிறார். 2019ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த அதிபர் தேர்தலில் மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா கட்சியின் வேட்பாளராக அவரது சகோதரர் கோத்தபய ராஜபக்சே போட்டியிட்ட அதிபரானார். அடுத்து 2020ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 225 இடங்களில் 3/2 பங்கு வாக்குகளை மஹிந்த ராஜபக்சேவின் கட்சி பெற்றதை தொடர்ந்து அவர் பிரதமராக பதவியேற்றார். ஆனால் கடுமையான பொருளாதார நெருக்கடியால் இலங்கையில் வெடித்த மக்கள் கிளர்ச்சியால் இருவரும் பதவியிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டது. இதையடுத்து இடைக்கால அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி நடத்தி வந்த நிலையில் அவரது பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. எனவே புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என இலங்கை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்நிலையில் அதிபர் வேட்பாளராக மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கொழும்புவில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடந்த பௌத்த மத விழாவில் மஹிந்த ராஜபக்சே, அவரது மகன் நமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மஹிந்தவிடம் ஆசி பெற்ற நமல் தாம் சவாலை சந்திக்க தயாராக இருப்பதாக கூறினார். இலங்கை அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகியோரும் களமிறங்க முடிவு செய்துள்ளனர். தமிழர் பகுதிகளில் உள்ள கட்சிகள் அனைத்தும் இணைந்து பொது வேட்பாளராக தமிழர் ஒருவரை நிறுத்த முடிவு செய்து அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த வரலாறு காணாத பெருமழையால் முண்டக்கை, மேப்பாடி, சூரல்மலை உள்ளிட்ட மலை கிராமங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏராளமான வீடுகள் மண்ணில் புதைந்தன. உயிரிழப்பு 400ஐ தாண்டியுள்ள நிலையில் 200 பேரின் நிலை என்னவென்று தெரியவில்லை. 10,000க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்னும் மீட்பு பணிகள் முடிவடையாத நிலையில் இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கேரள அரசின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க மறுத்துவிட்டது. இதையடுத்து நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில பேரிடர் பாதித்த பகுதிகளாக கேரள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் மக்களவையில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் வயநாடு பேரிடர் குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, வயநாடு நிலச்சரிவை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை நேரில் சென்று பார்த்ததை உணர்வுபூர்வமாகவும் வலிமிகுந்த வார்த்தைகளுடனும் விவரித்து பேசிய அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். So I would urge the Union government to support a comprehensive rehabilitation package for Wayanad, including for building disaster resilient infrastructure and to help the affected communities. To declare the Wayanad landslides
as a national disaster. இதனிடையே வயநாடு நிலச்சரிவில் மீட்பு பணி தொடரும் நிலையில் 8வது நாளான நேற்று மேப்பாடியிலிருந்து உடல்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்று மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. எனினும் மீட்பு பணிகள் இன்றும் தொடர்ந்தன. இந்நிலையில் கடும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு பகுதியில் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கேரள மின்துறை அமைச்சர் திரு கிருஷ்ணன்குட்டி அறிவித்துள்ளார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அவர் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பீடு செய்யும் பணி தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெங்களூரு குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய ஒன்றிய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபேவில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புக்கு தமிழர்களே காரணம் என்று ஒன்றிய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே செய்தியாளர்கள் சந்திப்பின் போது குற்றம் சாட்டியிருந்தார். இவரது இந்த பேச்சுக்கு கண்டனம் வெளுத்ததுடன் புகாரின் பேரில் மதுரையில் ஷோபா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஷோபா கரந்தலஜே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அமைச்சர் மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் செய்தியாளர் சந்திப்புக்கு பதில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாக அமைச்சர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிமன்றம் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறப்பட்ட கருத்து என்பதால் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோருவதே சரியாக இருக்கும் என்று கூறி விசாரணையை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சொத்து குவிப்பு வழக்குகளில் இருந்து அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் 76,40,000 ரூபாய் அளவிற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதேபோல 44,56,000 ரூபாய் அளவிற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீதும் புகார் எழுந்தது. இந்த இரு குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் கடந்த 2012ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. லஞ்ச ஒழிப்பு துறையின் மேல் விசாரணை அறிக்கையை தொடர்ந்து கடந்த 2022இல் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவியை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேபோல கடந்த ஆண்டு KKSSR ராமச்சந்திரனையும் விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இரு உத்தரவுகளுக்கு எதிராகவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து கடந்த ஆண்டு வழக்குகளை விசாரணைக்கு எடுத்தார். இந்த நிலையில் இரு வழக்குகளிலும் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்ட உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. வழக்குகளில் குற்றச்சாட்டை பதிவு செய்து சாட்சி விசாரணையை தொடங்கவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். கச்சத்தீவு பிரச்சினையில் ஒன்றிய அரசு இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மீனவர்கள் பிரச்சினையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சம்பந்தம் இல்லாத யாரையோ டெல்லிக்கு அழைத்துச் சென்றதாகவும், குஜராத் மீனவர் பிரச்சினை என்றால் ஒன்றிய அரசு உடனே தலையிடுவதாகவும் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மத்திய அரசு அது உடனே 10 வருஷம் கழிச்சு கச்சத்தீவு பிரச்சனை பேசுறாங்க. நேற்று அண்ணாமலை மீனவர் பிரச்சனைன்னு கூட்டிட்டு போறாரு. மீனவருடைய பிரதிநிதி எமிரேட்டு, ஜானு, அந்த காணாம போன ராமச்சந்திரனுடைய குடும்பத்தார்கள், இறந்த மலைச்சாமி குடும்பத்தார்கள் அந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்கிறாங்க. இவர் யாரையோ கூட்டிட்டு போய் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பொக்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பொக்கே கொடுக்கறது என்ன சம்பந்தம் பேசவா போய் பொக்கே கொடுத்துருக்காரு? உயிர் போன பிரச்சனை, நிவாரணம் கேட்க போறோம். நீங்க எப்படி அந்த அணுகுமுறை இருக்கிறது? நான் ஜெய்சங்கர் அவரை பத்தி குறைச்சி மதிப்பீட்டு சொல்லல. மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் துறையினுடைய செயலாளராக இருந்து பிரதமருடைய நம்பிக்கை பெற்றுதான் இப்ப அமைச்சரா வந்திருக்கிறார். அவர் மக்கள் சந்தித்து வந்தாரோ, பிரதமரை சந்தித்து வந்தாரோ அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த வெளியுறவு பிரச்சனைகளை பற்றி மிக தெளிவாக ஜெய்சங்கர் அவர்கள் அறிவார்கள். அண்ணாமலை போய் சொல்லித்தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. கச்சத்தீவு பிரச்சனையை ஃபிங்கர் டிப்ஸ்ல அவர் சொல்லுவார். இன்னைக்கு வெளிநாட்டினுடைய சுற்றுப்பயணம் எல்லாம் பிரதமருக்கு வகுத்து கொடுக்கறதுல அதுக்கு பரிசு தான் இந்த அமைச்சர் பதவி. அதனால அவருக்கு எல்லா விவரம் தெரியும். இவர் போய் ஒரு பொக்கை கொடுத்து மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை பற்றி சொல்லணும். இந்த கச்சத்தீவு நடவடிக்கையில இரட்டை வேடம் போடுவதை தமிழக மீனவர்கள், இப்ப குஜராத் ஒரு மீனவர் உடனடியா அங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 4 மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக 51,000 ரூபாய்க்கு கீழ் சென்று இருக்கிறது.
22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 560 ரூபாய் விலை குறைந்து சவரனுக்கு 51,000க்கும் கீழ் சென்றிருக்கிறது. 1 கிராம் 6,330 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 50,640 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் 2ஆம் நாளாக குறைந்திருக்கிறது. 1 கிராம் 87 ரூபாய்க்கும் 1 கிலோ 87,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம், சீனாவில் தங்க நுகர்வு அதிகம் ஆகியவற்றால் வரலாறு காணாத அளவுக்கு தங்கத்தின் விலை உச்சம் தொட்டு நடுத்தர மக்களை பீதியில் ஆழ்த்தி வந்தது. இந்நிலையில் தங்கம் மீதான இறக்குமதி வரியை 15லிருந்து 6% ஒன்றிய அரசு குறைத்தது. இதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கம் இருந்தபோதிலும் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. 4 மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக ஒரு சவரன் தங்கத்தின் விலை 51,000ற்கு கீழ் வந்திருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.